بسم الله الرحمن الرحيم. குர்ஆனை போன்று ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை நாம் சொல்கிறோம். குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆனை நாம் ஆதாரமாக எடுப்போம், ஹதீஸையும் ஆதாரமாக எடுப்போம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, குர்ஆன் ஹதீஸோட முரண்பட்டா குர்ஆன் ரொம்ப வலிமையான அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வலிமையான பாதுகாப்பு ஹதீஸுக்கு இல்லை. குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட மாதிரி இல்லை. பாதுகாப்பு இருக்கிறது, குர்ஆனுக்கு இருக்கிற மாதிரியான பாதுகாப்பு இல்லை. அதனால குர்ஆனுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை சொல்றதுனால ஹதீஸை மறுக்கிறோம்னா நம்மளால சொல்ல முடியாது. ஹதீஸை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறோம். இவர் எப்படி நம்முடைய அந்த வாசகத்தை திருப்புறாருன்னா, ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்றால் ஹதீஸ் என்ன அர்த்தம்? ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் ஹதீஸை நம்பாத காஃபிராகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. எந்த குர்ஆனை நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள் பாதுகாத்து நமக்கு கொடுத்தார்களோ, அதே மூத்த அறிஞர்கள், அதே மூத்த மார்க்க மேதைகள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையும் பாதுகாத்து தரம் பிரித்து சரியானது இதுதான், போலியானது இது என்று இனம் பிரித்து காட்டிவிட்டார்களோ, இதற்கு பிறகு ஒருவர் ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னார், அவர் ஹதீஸை நம்பாத காஃபிராகத்தான் இருக்க வேண்டும். ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் ஹதீஸை நம்பாத காஃபிராகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறார். நம்ம அப்படி சொன்னோமா? ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னோமா? வார்த்தையை திரிக்கிறார் பாருங்க. ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னார். நம்ம அப்படி சொன்னோமா? ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னோமா? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதை போன்று பாதுகாக்கப்படவில்லை. பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆனை போன்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? குர்ஆனும் ஹதீஸும் முரண்பட்டால் குர்ஆனை போன்ற பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தினால் குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று நாம் சொல்கிறோம். இதை திருச்சி ஹதீஸ பாதுகாக்கப்படலன்னு இவங்க சொல்றாங்க, இவர்கள் சொல்கிறார்கள் என்று நம் மீது நாம் சொல்லாத ஒரு அவதூறை சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட அவதூறு? ஹதீஸ் பாதுகாக்கப்படல நம்ம சொன்னோமா? ஆனா அப்படி சொல்றாரு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த குர்ஆனை எப்படி சஹாபாக்களுக்கு சொன்னாங்க? குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டது? வருடா வருடம் ஜிப்ரீல் வருவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு குர்ஆனை ஓதி காமிப்பார், ஓதி காமித்து குர்ஆனை பலப்படுத்துவார். வருடா வருடம் வருவார். நபிகள் நாயகம் மரணித்த போது 2 தடவை வருகிறார். கடைசி தடவையாக 2 முறை குர்ஆனை நல்ல இதுதான் குர்ஆன், எந்த விதமான தப்பும் இல்லாமல் திரும்ப திரும்ப சொல்லி குர்ஆனுக்கு ஒரு வலிமையான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஹதீஸுக்கு இருக்கிறதா? நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நியாயமாக சிந்திக்க வேண்டும். சும்மா சொல்லிட்டு போயிடலாம் ஹதீஸை மறுக்கிறாங்கன்னு. கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் என்ன? குர்ஆனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு ஜிப்ரீல் இப்படி வருடா வருடம் குர்ஆனை பலப்படுத்தி போனாரே, இந்த மாதிரி ஹதீஸை பலப்படுத்திட்டு போனாரா? இது நம்முடைய கேள்வி. இது ஒண்ணு. இன்னொன்று, குர்ஆன் இறங்கிய அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களுக்கு குர்ஆனை எழுத சொன்னாங்க. குர்ஆனை எழுதி வைங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எழுதி வைத்தார்கள், ஏட்டிலே எழுதப்பட்டது. ஹதீஸை எழுதி வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னா குர்ஆனோட ஹதீஸ் என்ன செய்யும்? குழம்பி விடும். அதனால ஹதீஸ் எழுதி வைக்க வேண்டாம், குர்ஆன் என்ன செய்யுங்க, எழுதி வைங்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த குர்ஆனை என்ன செய்ய எழுதி வைக்க சொன்னாங்க. இது ஒரு வகையான பாதுகாப்பு. மூன்றாவதாக, சஹாபாக்கள் இந்த குர்ஆனை தொகுத்தார்கள். எப்ப தொகுத்தாங்க? ரசூலுல்லாஹ் காலத்தில் எழுதப்பட்டுருச்சு, பின்னாடி காலத்தில் எழுதப்படல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே குர்ஆன் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஒன்றாக திரட்டப்படவில்லை. அதுதான் விஷயம். ஏட்டளவில் முழுமையாக திரட்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு புத்தகமா இல்லை. அதுதான் விஷயம். அப்ப சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, எல்லா சஹாபாக்கள் கூடி இதுதான் குர்ஆன் அப்படின்னு என்ன பண்றாங்க? தொகுக்கிறாங்க. குர்ஆனை தொகுக்கக்கூடிய பணியில் ஈடுபடுகிறார்கள். அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? சஹாபாக்களுடைய காலத்துல பொய்யர்கள் இருந்தார்களா? காபீர்கள் பொய்யா இருப்பாங்க. முஸ்லிமா இருக்கக்கூடியவங்க, உண்மையான ஆட்களாக இருக்கக்கூடியவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு உள்ளவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சஹாபாக்கள் காலத்துல அப்படி யாரும் பொய் சொல்லல. சஹாபாக்கள் யாரும் பொய் சொல்லவில்லை.
அப்ப அந்த ஃபித்னா வராத, குழப்பங்கள் இல்லாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் இட்டுக்கட்டு பரவாத காலத்துல குர்ஆன் துவக்கப்படுகிறது. ஆனால் ஹதீஸ் எப்ப துவக்கப்படுகிறது? சஹாபாக்கள் காலத்துல துவக்கப்பட்டுச்சா? ரசூலுல்லாஹ் காலத்துல துவக்கப்பட்டுச்சா? ரசூலுல்லாஹ் ஹதீஸ் எழுதி வைக்க சொன்னாங்களா? கிடையாது. ரசூலுல்லாஹ் இறந்து சஹாபாக்குடைய காலம் எல்லாம் முடிஞ்சு, தாபியினுடைய காலம் முடிஞ்சு, தாபியினுடைய காலம் வருது. இமாம் புகாரி எல்லாம் பின்னாடி தான் வர்றாங்க. அவங்களுடைய காலத்துல தான் துவக்கப்படுது. எப்போ? இந்த ஹவாரிஜிகள், ஷியாக்கள் இவங்க எல்லாம் ஹதீஸுக்கு எதிராக இட்டுக்கட்ட தொடங்கிய போது, ஐயையோ குர்ஆனுக்கு பாதுகாப்பு இருக்கு, குர்ஆன்ல இந்த அயோக்கியர்கள் இட்டுக்கட்ட முடியவில்லை, இவர்களால் குர்ஆனில் தங்களுடைய கைவரிசையை காட்ட முடியவில்லை. ஆனா என்ன பண்றாங்க? ஹதீஸ் பாதுகாக்கப்படல. ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஹதீஸ்களை நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில வர்றாங்க. இப்பதான் இமாம்கள் சிந்திக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. குர்ஆன்ல இவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா ஹதீஸ்கள்ல இவங்க இட்டுக்கட்ட பாக்குறாங்க, ஹதீஸ பாதுகாத்தாக்கணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழப்பமான காலகட்டத்தில் ஹதீஸை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் அறிஞர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்ப குர்ஆன் துவக்கப்பட்ட காலம் எப்படி, ஹதீஸ் துவக்கப்பட்ட காலம் எப்படி? குர்ஆனுக்கு எல்லா சஹாபாக்களுடைய அங்கீகாரம் இருக்கிறது. எல்லா பேருடைய கவனத்துக்கும் குர்ஆன் கொண்டு வரப்பட்டது. உஸ்மான் அவங்க குர்ஆனை தொகுத்து மக்களுக்கு விளம்பினார்கள். இதான் குர்ஆன் என்று சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் குர்ஆன் என்று தெரிந்தது, அங்கீகரித்துக் கொண்டார்கள். எந்த ஒரு சஹாபியும் உஸ்மான் போய் இல்ல நீ குர்ஆன்ல இல்ல சேர்த்துட்டேன்னு சொல்லவில்லை. எல்லா பேருடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஹதீஸ்கள் எப்படி எல்லா சமுதாயத்துடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதா? எல்லா சஹாபியுடைய கவனத்துக்கும் கொண்டு வரப்பட்டதா? அப்ப விளங்க வேண்டாமா? புரிய வேண்டாமா? இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கத்தானே செய்யுது. ஹதீஸுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. மனிதருடைய சொல்லுக்கெல்லாம் இல்லாத ஒரு பாதுகாப்பு. இன்னைக்கு தந்தை பெரியாரு, எம்ஜிஆர் அப்படி சொன்னாரு, கருணாநிதி இப்படி சொன்னாரு நீங்க சொல்வாங்க. அதுக்கெல்லாம் அறிவிப்பாளர் தொடர் இருக்கா? இல்லை. யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பம்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு, அவருடைய கூற்றுக்கு வைக்கிறோம். அந்த அடிப்படையில் அது ஆதாரம், நல்லவர்கள் சொல்றார்கள் என்ற அடிப்படையில் நம்ம ஏத்துக்கிறோம், பிரச்சனை இல்ல. ஆனா குர்ஆனும் ஹதீஸும் முரண்படும் போது நம்ம என்ன செய்யறோம்? ஹதீஸை அணுகக்கூடிய முறையை நம்ம பார்க்கிறோம். ஹதீஸை எப்படி ஹதீஸ்களை அறிஞர்கள் அணுவார்கள்? இவங்களுக்கு ஹதீஸ்களை பத்தி தெரியல, ஞானம் இல்ல, படிக்கிறது இல்ல, சும்மா பேசுறது, திட்டுறது. ஆனா ஹதீஸ்களை படிச்சாங்கன்னா இப்படிலாம் பேச மாட்டாங்க. ஒரு ஹதீஸை சரிகாணுவதாக இருந்தால் அறிவிப்பாளர் தொடர பார்ப்பாங்க, செய்தியையும் பார்ப்பாங்க, ரெண்டையும் பார்ப்பாங்க. ரெண்டுமே சரியா இருந்தாதான் சரி. அறிவிப்பாளர் தொடர்ல நல்ல வலிமையான ஆளா இருப்பாங்க, ஆனா செய்தி பார்த்தா மோசமா இருக்கும். இப்ப அறிஞர் என்ன பண்ணுவாங்க? முன்கருன்னு சொல்லுவாங்க, இது மறுக்கப்பட வேண்டிய செய்தின்னு சொல்லுவாங்க. அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்கே, வலிமையான ஆட்களா இருக்கிறாங்களே. வலிமையான இருந்தா என்ன? செய்தி முக்கியத்துவம். ரிவாயத்து திராயத்துன்னு ஒண்ணு இருக்கு. ரிவாயத்துனா அறிவிப்பாளர் தொடர பாக்குறது, திராயத்துனா அந்த செய்தியை பாக்குறது. இந்த ரெண்டையும் பார்ப்பாங்க. இமாம் தஹபி எல்லாம் இந்த அடிப்படையை வச்சு எவ்வளவோ சரியான அறிவிப்பாளர் தொடரின் மூலம் வரக்கூடிய பல ஹதீஸ்களை முன்கருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கருத்து சரியில்லை, அதுக்காக வேண்டி அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தாலும் இதனுடைய கருத்துக்கள் சரியில்லை. அதனால ஹதீஸ்களின் விதியின் அடிப்படையில் இது ஒரு நிபந்தனைக்கு உட்படாத காரணத்தினால் இது பலகீனமான செய்தி நம்ம சொல்றோம். இதை விமர்சிக்கிறார். அதனால இது எந்த விதமான அடிப்படையும் இல்லாத செய்தி. குர்ஆனை போன்று ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை, ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸும் ஆதாரம், குர்ஆனும் ஆதாரம். நான் கேட்கிறேன், என்னமோ முரண்பாடு வராத மாதிரி பேசுறாங்களே. ஹதீஸ் கலையில ஒண்ணு இருக்கு, முல்தரபுன்னு இருக்கு. முல்தரபுனா என்னது? ஹதீஸ்களுக்கு மத்தியில முரண்பாடு இருக்கும். அதனுடைய அறிவிப்பாளர்கள் ரொம்ப சூப்பராக இருப்பார்கள், குறையே சொல்ல முடியாது, ரொம்ப வலிமையான ஆட்கள். ஆனா முரண்பாடு இருக்கும் ஹதீஸ்களுக்கு மத்தியில. அப்ப அறிஞர் என்ன பண்ணுவாங்க? கருத்துல முரண்பாடு இருக்கனால ஆட்கள் ரொம்ப சூப்பரா இருந்தாலும் கருத்துக்கள்ல முரண்பாடு வருது, என்ன செய்ய? நிறுத்தி வைன்னு சொல்லி முல்தரபுன்னு சொல்லுவாங்க. ஹதீஸ்களுக்கு மத்தியில முரண்பாடு வருது. அப்படி வரும்போது அறிஞர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. குர்ஆனுக்கு முரண்பாடு வந்தா அப்ப என்ன செய்யக்கூடாதா? ஹதீஸ் ஏத்துக்கணுமா, குர்ஆனை விட்டுறணுமா? இது என்ன அடிப்படைங்கிற? இன்னும் பாருங்க, இந்த குர்ஆனை போன்று ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று நம்ம சொல்றதுனால நம்ம எல்லாம் காஃபிர்னு சொன்னா யாரு காஃபிர் ஆகுவா? இமாம் அல்பானி காஃபிர்னு இவங்க சொல்லணும். ஏன் அல்பானி இமாம் என்ன சொன்னாரு?
இமாம் அல்பானி அவங்க புகாரி முஸ்லிம சிறப்பிச்சு சொல்றாரு. புகாரி முஸ்லிம் அந்த புத்தகத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள்லாம் நல்ல ஹதீஸ்கள் சொல்லிட்டு சொல்றாரு, உலைச மானா தாலிக அன்ன குல்ல ஹர்ஃபின் அவ் லஃப்லத்தின் அவ் கலிமத்தின் ஃபி ஸஹீஹைனி ஹுவ பி மன்சிலத்தி மா ஃபில் குர்ஆன். புகாரில உள்ள ஹதீஸ்ல ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்துக்களும், ஒவ்வொரு வாசகமும் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நிகரானது, குர்ஆனில் இருக்கக்கூடிய வாசகத்துக்கு நிகரான அந்த அந்தஸ்துல உள்ளது அப்படின்னு விளங்கிறாதீங்க. புகாரி முஸ்லிம் சிறந்த புத்தகம் அப்படின்னு சொல்றனால அது குர்ஆன் மாதிரியா? குர்ஆன்ல உள்ள வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை புகாரி முஸ்லிமுக்கு கொடுக்க முடியுமா? குர்ஆன் மாதிரி உள்ள பாதுகாப்பு இருக்கா? லா யும்கினு அன் யகுன ஃபீஹி வஹமுன் அவ் ஹதஉன் ஃபீ ஷைஇன் மின் ذلك மின் பஅதி ருவாத். சில அறிவிப்பாளர்களிடமிருந்து புகாரி முஸ்லிமிலே தப்பே வந்திருக்காது என்றெல்லாம் சொல்ல முடியாது. குர்ஆனுக்குரிய பாதுகாப்பை நம்ம என்ன செய்ய முடியாது, ஹதீஸுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அல்பானி சொல்றாரு. சொல்லிட்டு கல்லா, அப்படி விளங்கி விடாதீர்கள். ஃபலஸ்னா நஅதகிதுல் இஸ்மத லிகிதாபின் பஅத கிதாபில்லாஹி தஆலா அஸலன். அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பிறகு, குர்ஆனுக்கு பிறகு வேறு எந்த புத்தகத்துக்கும் இந்த பாதுகாப்பை நாம் தரமாட்டோம். பாதுகாப்பு இருக்கிறது என்று நாம் சொல்ல மாட்டோம். குர்ஆனுக்கு இருக்கிற மாதிரியான பாதுகாப்பு வேறு புத்தகத்துக்கு இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. ஃபக்கத் காலல் இமாம் ஷாஃபி, இமாம் ஷாஃபி அவங்க சொல்லியிருக்காங்க, வ கைருஹு மத்தவங்க சொல்லியிருக்காங்க, அபல்லாஹு இல்லா யுத்திம்ம இல்லா கிதாபஹு. அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை திருக்குர்ஆனை மட்டும்தான் பூரணப்படுத்த நாடுகிறான் என்று ஷாஃபி இமாம் சொல்லியிருக்கார். ولا يمكن أن يدعي ذلك أحد من أهل العلم ممن درسوا الكتابين دراسة تفهموا. புகாரி முஸ்லிமை விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் விளங்கிய ஒரு அறிவாளி குர்ஆன் மாதிரி தான் புகாரி, குர்ஆன் மாதிரி தான் முஸ்லிம், குர்ஆன் மாதிரி தான் திர்மிதி என்ற அறிவாளி சொல்ல மாட்டான். யாரு சொல்லுவான்? ஹதீஸை படிக்காத ஜாஹில் சொல்லுவான், குர்ஆனை படிக்காத முட்டாள் சொல்லுவான். அல்பானி சொல்லியிருக்காரு. குர்ஆன் மாதிரி ஆகாதுன்னு சொல்லியிருக்கா. அதான் நாங்களும் சொல்றோம். குர்ஆன் மாதிரி இல்ல, பாதுகாப்பு இருக்கு. குர்ஆன் மாதிரி இருக்கா? அதுதான் நம்ம சொல்றோம். அப்ப அல்பானிய சொல்லிருவோமா? ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர். ஷாஃபி இமாம சொல்லிருவோமா? ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர் சொல்லிருவோமா? எப்படிப்பட்ட வாசகங்கள்! ஒவ்வொரு மாதமும் குர்ஆனை ஓத வேண்டுமா? இது சம்பந்தமான ஒரு பிரச்சனை. அவர் பேச்சு வாக்குல ஒரு விஷயத்தை விமர்சனம் செஞ்சுட்டு போறார். பிஜே அவங்க குர்ஆன்ல எழுதியிருக்காங்களாம். எப்படி எழுதியிருக்காங்களாம்? ஒவ்வொரு மாதமும் குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்ல, ஹதீஸ்கள்ல காண கிடைக்கவில்லை அப்படின்னு பிஜே எழுதியிருக்காரு. ஆனா ஹதீஸை படிக்காத ஜாஹில் இவரு, ஆனா ஹதீஸ்ல இருக்கு அப்படின்னு புகார்ல உள்ள ஒரு ஹதீஸை சொல்றார். சில இடங்களில் இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பிஜே அவர்கள் தங்களுடைய தஃசீர்களிலே, தங்களுடைய குறிப்பேடுகளிலே ஹதீஸிலே எங்குமே காண கிடைக்கவில்லை குர்ஆனை ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது ஓத வேண்டும் என்று. அன்பிற்குரியவர்களே, ஸஹீஹுல் புகாரியிலே ஃபவாயிலுல் குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்பு என்ற பாடத்தை எடுத்து பாருங்கள். நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, குர்ஆனை நாம் எப்படி ஓதுவது, எத்தனை நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை ஹதம் செய்வது என்பதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது ஓதுவீராக என்று. எப்படிப்பட்ட ஹதீஸுகளை அறியாத ஜாஹில்கள் என்று யோசித்து பாருங்கள். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. யார ஜாஹில், யார் ஜாஹில்ங்கிறது ஒன்னுல இருந்து உங்களுக்கு விளங்கிக்கிறோம். பிஜே அவர்கள் எழுதிய அந்த விளக்கத்தை நான் படிக்கிறேன். அதாவது திருக்குர்ஆனில் ஆதாரம் இல்லாமல் அறிஞர்கள் செய்த விஷயங்கள் சொல்லிட்டு சில விஷயங்களை பேசுறாங்க. அதுல ஒண்ணு 30 ஜுஸுக்களாக பிரித்தது. 30 ஜுஸு போட்டிருக்காங்க பாருங்க. இப்படி பிரித்ததற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை என்று பேசிட்டு வர்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, இந்த பலா முசீபத்துக்கு காரணம் இந்த மாதிரி தான். இன்னைக்கு சமுதாயத்துல பிரச்சனைகள், குழப்பங்கள், மக்கள் குழம்பி போறது, இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி இவர்கள் அணுகிறது தான். ஒரு பிதத்தை கண்டிச்சுட்டு வர்றாரு, எல்லாத்தையும் சொல்லணுமே, அந்த துண்டை மட்டும் எடுத்து போட்டு விமர்சனம் பண்றது. இன்னைக்கு சமுதாயத்துல குழப்பங்களுக்கு இந்த குழப்பவாதிகள் தான் காரணம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மாதத்திற்கு ஒரு முறையாவது, நல்ல கவனிங்க,
மாதத்திற்கு ஒரு முறையாவது குர்ஆனை முஸ்லிம்கள் ஓதி முடிக்க வேண்டும் என கருதிய சிலர் அதற்கேற்ப சம அளவிலான பாகங்களாக குர்ஆனை பிரித்தனர். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள் படிக்க முடியாத பைபிள் வசனங்கள் கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் எண் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் வாடி மூர்தரு மண்ணடி சென்னை 1. போன் 65690810. டிஎன்டிஜே வீடியோ விஷன் எண் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 செல் 9500168989. யாரு மாதத்துக்கு ஒரு முறையாவது குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும். ஒரு முறையாவது குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும். கண்டிப்பா ஒரு முறையாவது மாசத்துக்கு ஓதி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க, அப்படிங்கிற கருத்துல இருக்கிறவங்க குர்ஆனை 30 பாகம் என்ன செஞ்சிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. குர்ஆனை 30 நாட்களில் சம அளவில் ஓதியாக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த கட்டளையும் பிறப்பிக்கவில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, குரோதத்தை எல்லாம் மனசுல இருந்து எடுத்து வச்சுட்டு நியாயமா சிந்திங்க. இவர் என்ன சொல்றாரு, குர்ஆனை 30 நாட்களில் சம அளவில் ஓதியாக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த கட்டளையும் பிறப்பிக்கவில்லை. சம அளவில் ஓதி ஆக வேண்டும். கண்டிப்பாக ஓதணுங்கிறதுக்கு ஆதாரம் இல்ல. 1 30 நாட்கள், அதாவது 30 சம அளவுல ஓதணும் என்பதற்கு ஆதாரம் இல்ல அப்படின்னு எழுதியிருக்காரு. இவர் சொன்ன ஹதீஸ் எப்படி இருக்கு, இவர் எழுதிய விளக்கம் தப்புன்னு சொன்னா இவர் காட்டக்கூடிய ஹதீஸ் எப்படி இருக்கணும், இல்ல ஒரு மாசத்துக்கு கண்டிப்பாக குர்ஆனை ஓதி ஆக வேண்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி இருக்காங்க அப்படின்னு ஹதீஸ காட்டணும். சம அளவில் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவு, 30 நாளைக்கு 30 ஜுசுவு, இப்படி மாசம் ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனை கண்டிப்பாக ஓதணும் அப்படிங்கிறதுக்குள்ள ஹதீஸ் ஆதாரம் காட்டணும். இவர் அப்படித்தான் அங்க எழுதியிருக்காரு. அதை மறுக்கிறது இருந்தா அப்படித்தான் ஹதீஸ் ஆதாரம் காட்டணும். புகார்ல ஒரு ஹதீஸ காட்டுறாரு. அந்த ஹதீஸ முன்னும் பின்னும் அவர் படிச்சு காட்டணும். படிச்சு காட்டியிருந்தா இவருடைய அந்த குழப்பம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் எப்படி பித்தலாட்டம் செய்யறார் என்பது மக்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் எப்படி வருது, புகார்ல வருது. புகாரில 5052 அதுல எப்படி வருதுன்னா, ஒரு சஹாபி ஒவ்வொரு இரவும் குர்ஆனை ஓதிட்டு இருக்காரு. என்ன செய்யறாரு, குர்ஆனை ஒவ்வொரு இரவும் ஓதிட்டு இருக்காரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும் ஃபீ குல்லி ஷஹரின் ஸலாஸத்தன், நோன்பு அந்த மாதிரி இந்த தினமும் வச்சுக்கிட்டு இருக்காரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல நீங்க ஒவ்வொரு மாசத்துக்கும் 3 தடவை நோன்பு வைங்க. வக்கரையில் குர்ஆன ஃபீ குல்லி ஷஹரின், ஒரு இரவுல ஒரு குர்ஆனை ஓதாதீங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ஓதுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அந்த சஹாபி எனக்கு சக்தி இருக்கு முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வக்ரா ஃபீ குல்லி சபஇ லயாலின் மர்ரத்தன், ஒரு மாசத்துக்கு மேலேயும் நீ ஓதுவேன்னு சொன்னா அப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஓதுங்க அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி ஹதீஸ் வருது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல மாசத்துக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? ரசூலுல்லாஹ் யாருக்கு சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை குர்ஆனை ஓதுப்பான்னு? ஒவ்வொரு நாளும் ஓதிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு ஒரு இரவுல குர்ஆன் வரம்பு கடந்து குர்ஆனை ஓதுறாரு.
வரம்பு கடந்த அளவே இல்லாமல் ஒரு இரவில் குர்ஆனை ஓதக்கூடிய ஆளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எல்லையை நியமிக்கிறாங்க. ஒரு இரவுல ஓதாதீங்க, அப்பெல்லாம் வரம்பு கடந்து போக கூடாது. துறவரம் மார்க்கத்துல கிடையாது, தினமும் நோம்புலாம் கிடையாது. என்ன செய்யணும்? மாசத்துக்கு ஒரு முறை ஓதிக்கோங்க. ஓதுற இருந்தா மாசத்துக்கு ஒரு முறை ஓதுங்க, தினமும் அனுமதிக்க முடியாது. ஒரு வரம்பு கடந்து போகக்கூடிய ஒரு ஆளுக்கு இவ்வளவு காலத்துக்குள்ள ஓதுங்க அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லையை தான் நிர்ணயிச்சிருக்காங்களே தவிர ஒரு மாசம் கண்டிப்பாக ஓதியாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா நீங்க முதல்ல செயல்படுத்துறீங்களா? இப்படி சொல்றாரு பாருங்க. இவர் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை குர்ஆனை முடிக்கிறாரா? மக்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, மக்களே நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இருக்கிறது, அதனால மாசத்துக்கு ஒரு முறை நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும், கண்டிப்பாக ஓதணும். அதே மாதிரி தானே வாரத்துக்கு ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத அனுமதி கொடுக்கறாங்க. அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை குர்ஆனை கண்டிப்பா ஓதணும்னு சொல்ல முடியுமா? இது எப்படி சொல்லப்பட்ட வாசகம்? யாருக்கு சொன்னாங்க? கண்டிப்பா ஓதணுங்கிறதுக்காண்டி சொன்னாங்களா? கிடையாது. வரம்பு கடந்து ஓதக்கூடியவங்களுக்கு ஓதுறா இருந்தா ஒரு மாசம் அளவுக்கு ஓதிக்கோங்க, அவ்வளவுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லையா நியமிச்சாங்க. இந்த ஹதீஸ அவரு வேற ஒண்ணு சொல்லியிருக்கா, இந்த ஹதீஸ் வேற ஒண்ணு சொல்லுது. இத அதுக்கு முடிச்சு போட்டு ஹதீஸை படிக்காத ஜாஹில்ங்கிறாரு. யார் ஜாஹில்? நீங்க தான் ஹதீஸ படிக்காத ஜாஹில். ஹதீஸ ஒழுங்கா படிக்காத மக்களை குழப்பறீங்க, மக்களை ஜாஹில் ஆக்குறீங்க, மூடனை ஆக்குறீங்க. அப்ப பாக்குற சம்மந்தம் இல்லாத ஹதீஸ சொல்லி அவர் கண்டிப்பு கட்டாயம் ஓதணுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைங்க எழுதியிருக்காரு, சம அளவுல ஓதணுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு எழுதியிருக்காரு. சம்பந்தம் இல்லாத ஹதீஸ சொல்லி அவரை ஜாஹில் இவர் சொல்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்த விஷயம் இந்த அலிஃப் லாம் மீம். இது சம்பந்தமான ஒரு பெரிய சர்ச்சை. என்ன சர்ச்சை என்றால், குர்ஆன்ல சில சூறாக்களுக்கு முன்னால் அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, காஃப் ஹா யா ஐன் சாத், அலிஃப் லாம் சாத், காஃப் நூன், இந்த மாதிரி சில எழுத்துக்கள் வருது. இந்த எழுத்துக்களுக்கு சகோதரர் பிஜே அவங்க என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த எழுத்துக்களுக்கு ஏதோ ஒரு விளக்கம் இருந்ததா நமக்கு தெரியல. தெரிந்தா அல்லாஹ் சொல்லியிருப்பான். அல்லாஹ் விளங்காத ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். இது அன்றைய அரபுகள்கிட்ட இருந்த ஒரு வழக்கு அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். அது ஒரு நீண்ட விளக்கம். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் இருக்கு. எந்த எழுத்துக்களுக்கு? இந்த காஃப் ஹாயா ஹுரூஃபே முகத்தான்னு சொல்லுவாங்க, துண்டு துண்டான எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களுக்கு அர்த்தங்கள் இருக்கிறது, ஆனா அந்த அர்த்தம் நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாரு. இப்படி இந்த விளக்கத்துக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை என்ன செய்யறாருன்னா தப்பு தப்பா வசனத்தை விளக்கம் கொடுக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப, அவன்தான் உங்கள் மீது இந்த வேதத்தை அருளி இருக்கிறான். மின்ஹு ஆயாத்துன் முஹ்கமாத்துன், இதிலே உறுதியான வசனங்கள் இருக்கிறது. உன்ன உம்முல் கிதாப், இதுதான் வேதங்களுடைய அடிப்படை, தான் வேதத்தினுடைய அடிப்படை. உஹரு முத்தஷாபிஹாத்தும், இன்னொரு சில வசனங்கள் இருக்கிறது, அது முத்தஷாபிஹாத்தான வசனங்கள், பல பொருள் தரக்கூடிய வசனங்கள். ஃபம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், இதெல்லாம் அவர் சொல்லல. பின்னாடி உள்ள அந்த இதெல்லாம் அவர் ஒழுங்கா மக்களுக்கு விளக்கல. யாருடைய உள்ளத்துல வழிகேடு இருக்கிறதோ ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு, முத்தஷாபியை பின்பற்றுவார்கள். எதுக்கு? இப்திகா அல் ஃபித்னதி வப்திகா தஅவீலிஹி, தப்பான விளக்கத்தை தேடி தப்பான அர்த்தத்தை கொடுக்கிறதுக்காக வேண்டி அந்த வசனங்களுக்கு விளக்கத்தை தேடுவாங்க. உமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹு, அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ்வும் வர்ராசிகுன ஃபில் இல்மி, கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களையும் தவிர வேறு யாரும் அறிய முடியாது. யக்கூலூன, அந்த கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் சொல்வார்கள், ஆமன்னா பிஹி, இதை நாங்க நம்புறோம், குல்லும் மின் இந்தி ரப்பினா, எல்லாமே எங்களுடைய இறைவனிடமிருந்து வந்ததுதான். உமா யذكரு இல்லா உலுல் அல்பாப், அறிவாளிகளை தவிர யாரும் படிப்பினை பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை என்ன செய்யறான், சொல்லி கொண்டு வருகிறான். இப்ப இவர் இந்த வசனத்துல 2 இடங்கள்ல தப்பு செய்யறார், 2 இடங்கள்ல தப்பான அர்த்தம். ஒன்னு, முத்தஷாபியத்தான வசனம் நல்லா சொல்றான்ல, இந்த முத்தஷாபியத்தான வசனம் சொன்னா இந்த எழுத்துக்கள் தான், சூறாக்கள் முன்னாடி வருது பாருங்க, இந்த எழுத்துக்களை தான் அல்லாஹ் முத்தஷாபியத்தான்னு சொல்றான். இது அவர் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம். இன்னொரு வழக்கம், அல்லாவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது, அப்படித்தான் அர்த்தம் வைக்கணும். அல்லாவையும் கல்வியிலே தேர்ச்சி பெற்றவங்களையும் தவிர வேறு யாரும் அறிய முடியாது அப்படின்னு அர்த்தம் வைக்க கூடாதுன்னு சொல்றார். இது இந்த மாதிரி 2 வகையான விளக்கத்தை அவர் சொல்றார். இந்த 2 விளக்கமும் தப்பு. எப்படி தப்பாகுது? இதற்குரிய விளக்கத்தை நம்ம ஹதீஸ்ல பார்க்கணும், ஹதீஸை தேடணும், நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த விளக்கத்தை கொடுத்தாருல்ல,
இவருடைய அடிப்படை என்ன? ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதா இருந்தா குர்ஆன்ல இருக்கான்னு பார்க்கணும், ஹதீஸ்ல இருக்கான்னு பார்க்கணும், சஹாபாக்குடைய கூற்றுகள் இருக்கான்னு பார்க்கணும். இவருடைய கருத்துப்படி இவர் என்ன பண்ணிருக்கணும்? இந்த வசனம் முத்தஷாபியாத்துனா இந்த எழுத்துக்கள் தான் முத்தஷாபியாத்து அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இதுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டினாரா, ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டினாரா? சரி, இந்த ரெண்டையும் விடுங்க. இவர் ஏத்துக்கொண்ட சஹாபாக்குடைய கூட்டுகள் இருந்தாலும் ஆதாரம் காட்டினதா? இதுல இல்லாட்டினா சொன்னா அவன் நரகவாசின்னு சொன்னார்ல. ஆனா இவர் என்ன ஆதாரம் காட்டுறாரு தெரியுமா? பெல்ட் அடிக்கிறத பாருங்க. எல்லா மார்க் அறிஞர்களும் ஜும்ஹூருல் உலமா, எல்லா மார்க்க அறிஞர்களும் எல்லா ஹதீஸ் கலை வல்லுநர்களும் இந்த கருத்தை தான் சொல்லி. எந்த கருத்தை? முத்தஷாபியாத்துன்னு சொன்னா அது இந்த அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா இந்த எழுத்துக்கள் தான் முத்தஷாபியாத்து அப்படி எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்களா? பொய், பச்சை பொய். எல்லா அறிஞர்களும் சொல்லவே இல்லை, பொய் சொல்கிறார். சஹாபாக்குடைய விளக்கம் ஏங்க இல்ல? சஹாபாக்குடைய விளக்கம் இல்லைன்னா வாயை வச்சுட்டு சும்மாவுல இருக்கணும். ஏன் நீங்க இப்படி அறிஞர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் அறிஞருடைய விளக்கத்துக்கு தாவுறீங்க? சஹாபாக்க சொல்லன்னா வாயை வச்சுட்டு சும்மாவுல இருக்கணும். அப்ப இந்த இடத்துல பாக்குறோம் சஹாபாக்குடைய விளக்கம் இல்ல, குர்ஆன்ல விளக்கம் இல்ல, ஹதீஸுடைய விளக்கம் இல்லை என்று அவர் நம்பிக்கொண்டு அறிஞருடைய விளக்கத்துக்கு போறாரு. அடிப்படை இல்லாம தாவுறது பேசிக் கிடையாது. அங்கிருந்து இங்க வர்றது, இங்க இருந்து அங்க வர்றது, இப்படி தாவிக்கிட்டே இருக்கிறது. இப்படி அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா இந்த வசனத்துக்குரிய உண்மையான விளக்கத்தை நம்ம ஹதீஸ்கள்ல போனா பார்க்கலாம். புகாரில் இந்த ஹதீஸ் வருது, 4183வது ஹதீஸ், அகமதில் 23079வது ஹதீஸ். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த வசனத்தை சுட்டி காட்டியே ஒரு வாசகத்தை சொல்றாங்க. இந்த வசனத்தை ஓதுறாங்க. ஓதிட்டு ஃபைதா ரஅய்துமுல்லதீன யுஜாதிலூன ஃபீஹி, இந்த குர்ஆனிலே முத்தஷாபியத்தான வசனங்களிலே வாதிடக்கூடியவர்களை, விவாதம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் கண்டால் ஃபஹுமுல்லதீன அனல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான். ஃபஹதரூஹும், எச்சரிக்கையாக இருங்கள் அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் அந்த வசனத்துல பின்னாடி என்ன சொல்றான்? ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு, குர்ஆன்ல உறுதியான வசனங்கள் இருக்கிறது, முத்தஷாபியத்தான வசனங்கள் இருக்கிறது. உறுதியான தெளிவான வசனங்களை விட்டுருவாங்க. விட்டுட்டு என்ன செய்வான்? பல பொருள் தர்ற மாதிரி இருக்கு அந்த வசனத்தை அவன் கடைபிடிப்பான், அவர்கள் கடைபிடிப்பார்கள். எதுக்கு? இப்திகா அல் ஃபித்னதி வப்திகா தஅவீலிஹி, தப்பான விளக்கத்தை கொடுக்கிறதுக்காக வேண்டி, ஒரு ஷிர்க் ஆதரிக்கிறதுக்காக வேண்டி, ஒரு பிதஅத்தை நிலைநாட்டுவதற்காக, தப்பான அர்த்தத்தை கொடுக்கிறதுக்காக வேண்டி முத்தஷாபியத்தை பின்பற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது நீங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா நமக்கு அர்த்தம் தெரியாத இந்த எழுத்துக்கள் தான் முத்தஷாபியத்தான எழுத்துக்கள் சொன்னா எப்படி அதுல தர்க்கம் செய்ய முடியும்? அதுல எப்படி தப்பான கருத்துல உள்ளவர்கள் தங்களுடைய கருத்துக்கு சான்றாக அந்த வசனங்களை எப்படி ஆதாரமாக காட்ட முடியும்? அதான் அர்த்தமே நமக்கு தெரியலையேங்க. காஃப் இதுக்கு என்ன அர்த்தம்? நூன் இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க, அல்லாஹ் ஆலம்டீங்க. ஆமா, அர்த்தம் இல்லதான் பிஜே அவங்களும் சொல்லியிருக்காங்க, இதுக்கு எந்த அர்த்தமும் சொல்ல முடியாதுன்னு. அல்லாஹ் முத்தஷாபியாத்த நீங்க ஃபிட்டப் பண்றீங்க பாருங்க. முத்தஷாபியாத்னா இந்த எழுத்துக்கள் தான் சொல்லி, அது தப்பு. ஏன் தப்பு? அல்லாஹ் சொல்கிறான் முத்தஷாபியத்தான வசனங்களை வச்சு தப்பான கொள்கைக்கு ஆதாரம் காட்டுவார்கள் என்று. முத்தஷாபியத்தான வசனங்கள்னா இந்த தனித்தனி எழுத்துக்கள் சொன்னா அதை எப்படி ஒரு ஷிர்க்குக்கு ஆதாரமாக காட்ட முடியும்? அதை எப்படி ஒரு பிதஅத்துக்கு ஆதாரமாக காட்ட முடியும்? ஒரு பொருளை கொடுத்தால்தான் அதை ஆதாரமாக காட்ட முடியும். அது இருந்து என்ன விளங்குது? இந்த முத்தஷாபியாத்துன்னு சொன்னா இது அர்த்தமே இல்லாத எழுத்துக்கள் கிடையாது, ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வசனங்கள். அர்த்தத்தை கொடுத்தாதான் தப்பான கருத்துல உள்ளவன் அந்த வசனத்தை தனக்கு தோதுவாக வளைக்க முடியும், தனக்கு தோதுவாக வளைப்பான், அப்பதான் அதை ஆதாரமா கொண்டு வருவான். அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம்? இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுது, வசனத்துடைய பின்புறமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னொன்று, இப்படி தப்பான கொள்கையில் உள்ளவங்க வசனங்களை வளைக்கும் போது, தப்பான அர்த்தத்தை கொடுக்கும் போது, அல்லாஹ்வுக்கு மட்டும் அந்த விளக்கம் தெரிஞ்சா எப்படி அந்த தப்பான கொள்கை நம்ம வீழ்த்துவது? அந்த அறிஞர்கள், கல்வியிலே தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் அந்த தப்பான கொள்கையை எப்படி வீழ்த்த முடியும்? எப்ப வீழ்த்த முடியும்? அந்த விளக்கம் அவர்களுக்கு தெரிந்தால்தான் வீழ்த்த முடியும். அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் ஆர்கியூமெண்ட் பண்றான், இந்த வசனம் இந்த மாதிரி என்ன செய்யுது, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான்னு சொல்றான்.
கல்வியாளர்கள் அது சம்பந்தமான விளக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் மக்களுக்கு உண்மையை விளக்குவாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் தப்பு என்று நிறுவுவார்கள். அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்சா அந்த தப்பை சுட்டிக்காட்ட முடியுமா? முடியாது. அப்ப இந்த வசனங்களுடைய பின்புறம் இந்த ஹதீஸ் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இல்லை, இது பொருள் தரக்கூடிய வசனம், பொருள் தராத காஃப் இந்த மாதிரியான எழுத்துக்கள் கிடையாது அப்படின்னு நமக்கு சொல்லுது. இன்னும் இந்த விளக்கத்தை அல்லாஹ்வும் தெரிவான், அறிஞர்கள் மார்க்கத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களும் அறிவார்கள் என்பதை நமக்கு சொல்கிறது. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். இரண்டாவது, இந்த முத்தசாபிக்கு அர்த்தத்தை குர்ஆன்ல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். குர்ஆன்ல அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்க்கலாம். முத்தசாபிங்கிறது அரபி வாசகம் தானே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி குர்ஆன்ல டிக்ஷனரிக்கு போகாட்டினாலும் குர்ஆன் எடுத்து பார்த்திருக்கலாமா இல்லையா? தஃசீர்கள்ல சொல்லத்தானே செய்யற முத்தசாபியை பத்தி. அந்த முத்தசாபியை பத்தி பாருங்க, அதுல சொல்லப்படுது, அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், சொர்க்கவாசிகளுக்கு பழங்கள் கொடுக்கப்படுமாம். அப்படி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பழங்களை அவங்க பார்ப்பாங்களா, உலகத்துல உள்ள பழங்கள் மாதிரியே தெரியுமா. ஊது பிஹி முத்தஷாபிஹா, முத்தஷாபிஹே வருது. ஊது பிஹி முத்தஷாபிஹா, இந்த உலகத்தில் உள்ள பழத்தை போன்றே அவர்கள் அங்கு கொடுக்கப்படுவார். அதே மாதிரி தோற்றம் இருக்கும், ஆனால் உண்மையில உலகத்தில் உள்ள பழம் கிடையாது. சாப்பிட்டா சொர்க்கத்து பழம். அப்ப பாக்குறதுக்கு எப்படி தெரியும்? உலகத்து பழம் யதார்த்தம் ஒண்ணு இருக்க இன்னொன்னா விளங்க முடியும். இதுதான் முத்தசாபி. யதார்த்தம் சொர்க்கத்து பழம், உலகத்து பழம் கிடையாது. ஆனா சொர்க்கவாசிகள் எப்படி விளங்குவாங்களா? உலகத்து பழமாக இருக்கிறது, உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆப்பிளா இருக்கே, அப்படி அவங்க விளங்குவாங்க. அப்ப முத்தசாபின் எதுக்கு சொல்லப்படுது? எதுக்கு சொல்லப்படுகிறது? யதார்த்தம் ஒண்ணு இருக்க இன்னொரு விதமாக, வேறு விதமாக, பல விதமாக விளங்க முடியும் சொன்னா, பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருந்தால் அதற்கு குர்ஆனில் முத்தசாபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பனி இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க, இன்னல் பக்கர தஷாபஹ அலைனா, மாடு எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. மூசா நபி அந்த எந்த மாட்டை குர்பானி கொடுக்கணும் என்ற அந்த தன்மைகளை சொல்லும் போது அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய தன்மைகளை பார்த்தா எல்லா மாட்டையும் குறிக்கிற மாதிரி இருக்கு, பல மாடுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது. அதனால இன்னும் விளக்குங்க, குறிப்பிட்ட மாடை சொல்லுங்க, எங்களுக்கு மாடு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன வாசகம் வருது? தஷாபஹ அப்படிங்கிற வாசகம் வருது. அப்ப குர்ஆனில் வரக்கூடிய இந்த வாசகத்தை எல்லாம் பார்த்தாலே தெரியும், முத்தசாபின்னு சொன்னா இந்த அலிஃப் லாம் மீம் இது கிடையாது, பல பொருள் தரக்கூடிய வாசகம். நம்ம சொல்லுவோம், இது எல்லா பேருடைய பாஷையில இருக்கு, நம்முடைய பாஷையில இருக்கு, எல்லா மொழிகள்ல இருக்கு சொல்றோம். விண்ணை முட்டும் கோபுரம் சொல்றோம். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இதனுடைய நேரடி பொருள் விண்ண முட்டக்கூடிய அளவுல கோபுரம் இடிச்சுக்கிட்டு நிக்குதுன்னு அர்த்தம், நேரடி பொருள். ஆனா அந்த அர்த்தத்திலேயா சொன்னோம்? கிடையாது. என்ன அர்த்தம்? மிகவும் உயரமான கோபுரம் அர்த்தம். இது மாதிரி சொல்லப்பட்டதுதான் முத்தசாபியாத் என்பது. குர்ஆன்ல இதுக்கு இந்த மாதிரியான வசனங்கள் இருக்கிறது. உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. இது கேளு, முத்தசாபியத்துக்கு நான் உதாரணம் சொல்கிறேன், குர்ஆன்ல இருந்தே இதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். யார் ரசூலுக்கு துன்பம் கொடுத்து நேர்வழி தெளிவானதுக்கு பின்னாடி மூமீன்களுடைய வழியை பின்பற்றாமல் வேறொருடைய வழியை, மூமீன்கள் அல்லாதவருடைய வழியை எவன் பின்பற்றுகிறானோ அவனை அவனுடைய வழியில் நாம் விட்டு விடுவோம், அவனை நாம் நரகத்திலே கருக்குவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்லப்படுது? மூமீன்கள் அல்லாத வழியை பின்பற்றினால் அவன் நரகத்துக்கு போவான் இருக்கு. இதத்தான் என்ன செய்வாங்க? சிறுக்கு வைக்கக்கூடியவங்க, மதுகபை ஆதரிக்கக்கூடியவங்க இதைத்தான் ஆதாரமா கொண்டு வருவாங்க. என்ன சொல்லுவாங்க? மூமியினுடைய வழியை பின்பற்றணும் இருக்கே,
இமாம்கள்லாம் மூமின்கள் தானே, அப்ப மூமின்களை பின்பற்றணுமே, இமாம்களை பின்பற்றணுமே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை கொண்டு வருவாங்க. இது முத்தஷாபி. எவ்வளவோ தெளிவான வசனங்கள் இருக்கு. முஹ்கமாத்தா எவ்வளவு வசனங்கள் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அல்லாஹ் தான் பின்பற்றணும், ரசூலை தான் பின்பற்றணும், வேற எதையும் பின்பற்றக்கூடாது என்று முஹ்கமாக தெளிவாக எவ்வளவு வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த தெளிவாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலை பின்பற்றணும், அல்லாஹ் ரசூலை பின்பற்றணும் வருமே, அந்த வசனங்களை எல்லாம் காட்டாம, அதெல்லாம் சொல்லாம, அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த வசனத்தை கொண்டு வருவாங்க. ரெண்டு பொருள் வர்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆமா, மூமியினுடைய வழியை பின்பற்றணுமே, அப்ப மக்கள்லாம் ஒண்ணு செஞ்சா அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம விளங்குவோம். ஆமா, அப்படித்தானே தெரியுது, மூமியுடைய வழியை பின்பற்றணும் தானே இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா கல்வியிலே தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் சொல்வார்கள், கிடையாது, இது அந்த மூமியினுடைய வழின்னு சொன்னா குர்ஆனைஸ் தான் மூமியினுடைய வழி. குர்ஆனைஸ் இல்லாம ஒன்ன சொன்னா அது மூமியுடைய வழி இல்ல, அல்லாஹ் குர்ஆனிலே விளக்குகிறான்னு சொல்லி கல்வியாளர்கள் விளக்குவார்கள். அவங்க சொல்வாங்க, இன்னமா கான கௌலல் மூமினின், மூமியுடைய சொல்லு என்ன, இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு சமிஅனா வ தஅனா, அல்லாஹ் ரசூல் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் சொல்லுவாங்க. இதுதான் மூமினுடைய வழின்னு சொல்லி கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் சொல்வார்கள். அப்ப இந்த வசனத்தை முத்தஷாபியாக ரெண்டு விதத்தில் விளங்கக்கூடிய இந்த வசனத்தை கல்வியிலே தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் அந்த முஹ்கமான உறுதியான ரெண்டு விதத்தில் விளங்காம தெளிவாக சொல்லக்கூடிய அந்த வசனங்களை மேற்கோள் காட்டி இதனுடைய பொருளை விளக்குவார்கள். ஆனா உள்ளத்துல நோய் உள்ளவங்க என்ன செய்வாங்க, இந்த வசனத்தை காமிச்சு இது சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லுது, இது இமாம்களை பின்பற்றணும்னு சொல்லுது, முஹ்கமத்தெல்லாம் உற்றுறது, இதை எடுத்து காட்டுவாங்க. இந்த அடிப்படையில் தான் முத்தஷாபி என்பது பல கருத்துக்கு வரக்கூடிய வசனம். இது குர்ஆன்ல இருந்து இந்த வார்த்தைகளுக்கு நாம் அர்த்தத்தை தெரிந்து கொண்டோம். இனி அடுத்து ஒமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹு வர்ராசிகுன ஃபில் இல்மி, அல்லாஹ் வர்ராசிகுன ஃபில் இல்மி என்பதை சேர்க்கிறான். அல்லாஹ்வோட என்ன செய்யறான், கல்வியாளர்களை சேர்க்கிறான். நீங்க ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த இடத்தில் ஏன் அல்லாஹ் கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களை எதுக்கு சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும் சொன்னா அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இந்த விளக்கம் தெரியும். மூமின்கள் எல்லாம் நாங்கள் நம்புகிறோம், இதை நாங்க நம்புறோம், குல்லுமின் ஐந்தி ரப்பினா, எல்லாமே எங்களுடைய இறைவனிடம் தான் வந்திருக்கிறது என்று பொதுவாக அல்லாஹ் மூமின்களை சொல்லியிருப்பான். ஆனா அல்லாஹ் இங்க என்ன செய்யறான், இல்லைன்னா எல்லா மூமின்களும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தானே, குல்லுமின் இந்தி ரப்பினா, எல்லாமே எங்களுடைய இறைவனிடம் வந்ததுதான் நாங்க நம்புறோம் என்பது எல்லா பேரும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல யார சொல்றான், கல்வியிலே தேர்ச்சி பெற்ற கல்வியாளர் கூட சொல்ல, கல்வியிலே பாண்டித்துவத்தை பெற்றவர்கள் தேர்ச்சி பெற்றவங்க ஏன் சொல்றான், அல்லாஹ்வுடைய வளம் ஒண்ணு இருக்குங்க. பொதுவாக ஒரு விஷயங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சொல்லும் போது அதோட கல்வியாளர்களை அல்லாஹ் சேர்ப்பான். அப்படி சேர்க்கிறான். ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த். இந்த அல்லாஹ் என்ன செய்றான், அல்லாஹ் சான்று பகர்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சான்று பகர்கிறான். வல் மலாயிகத்து, மலக்குமார்கள் சான்று பகர்கிறார்கள். உலுல் இல்மி, யாரையும் சேர்த்துக்கிறான் அந்த இடத்துல, அல்லாஹ் கல்வியாளர்களையும் சேர்த்துக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு அல்லாஹ் இந்த மாதிரி செய்வான். ஒரு விஷயங்களை பத்தி பேசும்போது தான் அறிந்து கொண்டால், மலக்குகள் அறிந்து கொண்டால் அதோட கல்வியாளர்களையும் சேர்த்து அல்லாஹ் பேசுகிறான். அந்த அடிப்படையில் பார்க்கிறோம். இன்னும் இந்த வசனத்துடைய பிற்பகுதியிலே அல்லாஹ் அந்த விளங்குறது புரிகிறது என்று வரும்போது விதிவிலக்கல் அதே வசனத்துல, இந்த முத்தஷாபியத்தை பத்தி பேசக்கூடிய அதே வசனத்துல அல்லாஹ் விதிவிலக்கலை கொடுக்கிறான். எப்படி, ஒமா யذكر இல்லா உலுல் அல்பாப், கல்வியாளர்களை தவிர புரிய மாட்டார்கள், யோசிக்க மாட்டாங்கன்னு அல்லாஹ் கல்வியாளர்களுக்கு புரியக்கூடிய விஷயத்துல விதிவிலக்கலை கொடுக்கிறான். அப்ப விளங்கக்கூடிய விஷயத்துல, புரியக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் இப்படி விதிவிலக்கல் கொடுத்திருக்கும் போது, தன்னுடன் கல்வியாளர்களை அல்லாஹ் சேர்த்து கொண்டிருக்கும் போது ஏன் கல்வியாளர்கள் நீங்க சேர்க்காம தனியா கிளட்டி விடுறீங்க? அப்ப இது ஒரு அடிப்படை இல்லாத ஒரு விஷயம். இன்னொன்னு அவங்க சொல்றாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, இது தப்பு. எந்த அடிப்படையில் தப்புனா, அல்லாஹ் இந்த குர்ஆனை பத்தி சொல்லும் போது லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, நபியே நீங்கள் அவசரப்பட்டு நாவை அசைக்காதீங்க. இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனஹு, இந்த குர்ஆனை ஒன்று திரட்டுவது, அதை ஓதி காட்டுவது நம் மீது கடமை அப்படி சொல்லிட்டு வரும்போது, சும்மா இன்ன அலைனா பயானா, இதை விளக்குவது நம் மீது கடமை. குர்ஆனை விளக்குறது யார் மேல கடமை, அல்லாஹ் மேல கடமை. குர்ஆன் அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்வான், விளக்குவான் அப்படின்னு என்ன செய்யறான்
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த மாதிரி வலவ் ஜஅல்நாஹு குர்ஆனன் அஜமியன், இதை அந்நிய மொழியில் உள்ள குர்ஆனாக ஆக்கி இருந்தால் லகால அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த காஃபிர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, லவ்லா ஃபுசிலத் ஆயாத்துஹு, இதனுடைய வசனங்கள் விளக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அஜமியுன் அரபியுன், அரபி உள்ளவனுக்கு எப்படி அந்நிய மொழியில இருந்து நீங்க குர்ஆனை கொடுப்பீங்க அப்படிலாம் விமர்சனம் செய்வான்னு அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் அரபி மொழியில இருக்கிற விளங்குறதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இன்னும் இந்த அலிஃப் லாம் ராவுக்கு அடுத்தே சொல்கிறான், தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் பிலிசானின் அரபியின் முபீன், இந்த குர்ஆன் தெளிவான அரபு மொழியில் இறங்கியது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நம்ம என்ன சொல்றதுன்னா, இந்த வசனத்துக்கு முத்தஷாபியாத்து அல்லாஹ்வை தவிர வேற யார் அறிய முடியாதுன்னா, குர்ஆனை விளக்குற நம்மள கடமைன்னு சொல்றானே, அல்லாஹ் அந்த கடமையில தவறி விட்டானா? அல்லாஹ் மனிதர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பேசுறானா? இவர் தான் சொன்னார். நம்ம சொன்னோம் இந்த அலிஃப் லாமையும் இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது, ஆனா ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சொல்லப்பட்டது என்று சொன்னோம். அப்ப இவர் கேள்வி கேட்டார், ஒரு அறிவாளி அர்த்தம் இல்லாம பேசுவானா அப்படின்னு கேட்டார். நம்ம பின்னாடி விளக்குவோம், அர்த்தம் இல்லாம பேசுவானா அப்படின்னு கேட்கிறார். இப்ப நாமளே இந்த கேள்வி கேட்கிறோம், ஒரு அறிவாளி அர்த்தத்தோட பேசினாலும் அந்த அர்த்தம் மக்களுக்கு விளங்காதபடி பேசுவானா? யாருக்கு விளங்காதபடி அல்ல ஒரு மனுஷன் பேசுவானா? பேச மாட்டான். பேசுறதா இருந்தா அவங்களுக்கு விளங்குறதா இருந்தா நான் பேசுவோம். ஒரு ஆள் இந்தியே தெரியல, அவர்கிட்ட போய் நான் ஹிந்தி பேசுவேனா? எனக்கு தெரியுது இவருக்கு ஹிந்தி தெரியாதுன்னு, அவர்கிட்ட போய் ஹிந்தி மொழியில பேசுவேனா? அப்ப இவர் சொல்றாரு அல்லாஹ்வுக்கு அர்த்தம் தெரியும், ஆனா அல்லாஹ் தெரிஞ்சு கொண்டேதான் நமக்கு தெரியாத விதத்தில் அல்லாஹ் பேசுறான் அப்படின்னு இவர் சொல்றாரு. இது எந்த அடிப்படையில சரி? குர்ஆன்ல அல்லாஹ் விளக்குற நம்மள கடமைன்னு சொல்றானே, அப்ப இந்த அடிப்படையிலையும் இவர் இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறது தப்பு. இன்னும் 5வது அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, நம்ம சொல்லக்கூடிய விளக்கம் புதுசுலாம் கிடையாது. அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. முகமது இப்னு ஜாஃபர் இப்னு ஜுபைர்ங்கிறவர் சொல்றாரு, முத்தஷாபியாத்துன்னு சொன்னா பல பொருள் தரக்கூடிய வசனம் என்றெல்லாம் அறிஞர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல இந்த முத்தஷாபியாத்துக்கு சஹாபாக்குடைய கூற்ற புறக்கணிச்சுட்டு அறிஞருடைய கூற்றுக்கு போறாரு. ஏன் சஹாபாக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்கலையா? முத்தஷாபியாத்துனா என்னன்னு விளக்கம் கொடுக்கலையா? கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்க? அதை சொன்னா மாட்டிக்கிறோங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல சஹாபாக்களை பின்பற்றாம பல்ட்டி அடிக்கிறார். அதுல இப்னு அப்பாஸ் என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? குறிப்பிட்ட 3 வசனங்களை சொல்லி இது முஹ்கமாத்துங்கறாங்க இப்னு அப்பாஸ். அப்ப மத்ததெல்லாம் முத்தஷாபியாத்தா? இப்னு அப்பாஸ் 3 வசனங்களை சொல்லி ஹிய ஸலாசுல் ஆயாத்தி, முஹ்கமாத் என்பது முஹ்கமாத்னா உறுதிப்பட தெளிவான வசனங்கள் 3 வசனங்கள்ங்கறாரு. அப்ப குர்ஆன்ல தெளிவா 3 வசனங்கள் தான் இருக்கா? மிச்சம் எல்லாம் முத்தஷாபியா தெளிவில்லாத வசனங்கள். இப்படி இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்காங்க. இது ஒரு விளக்கம். இன்னும் இப்னு அப்பாஸ் சொன்னதா வருது, இந்த முஹ்கமாத்து நாசிஹ் மாற்றக்கூடிய வசனங்கள், ஹலாலு ஹராம் இது சம்பந்தமான வசனம். முத்தஷாபியாத்து என்ன? மன்சூஹ் மாற்றப்பட்ட வசனங்கள், சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள். அப்படி இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்காரு. இந்த விளக்கத்தை ஏத்துக்கொண்டா இவர் என்ன செய்ய வேண்டியது வரும்? மன்சூஹ் நமக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது வரும். ஏன்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த விளக்கம் தெரியும், வேற யாருக்கு தெரியும்? இவர் அர்த்தம் செய்யறாரு. இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய விளக்கத்தை ஏத்துக்கிட்டா மாற்றப்பட்ட வசனங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கு தெரியும்? அர்த்தம் வரும். அதுக்காண்டி இவர் என்ன செய்யறாருன்னா, இப்னு அப்பாஸுடைய கூற்றெல்லாம் ஓரமா கட்டி குப்பையில தூக்கி போட்டுட்டு அறிஞர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன அறிஞர்கள்? ஏன் சஹாபி என்னாச்சு? பெல்ட் அடிக்கிறது பாத்தீங்களா? இவர்களுடைய கூற்றுகளே சான்று இருக்கிறது, சஹாபாக்களை பின்பற்ற முடியாது. இந்த மாதிரியான விளக்கங்கள். அப்ப இதுல இருந்து நமக்கு விளங்குகிறது, இந்த வசனத்துக்கு முத்தஷாபியாத் சொன்னா அது அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா இதுதான் முத்தஷாபியாத்து என்று சொல்வது அடிப்படையற்ற வாதம். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்வது அடிப்படையற்ற வாதம். அடுத்து சகோதரர் அவங்க சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து, அதாவது இவர் ஒரு விளக்கத்தை சொல்றாரு பாருங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அறிஞர்களுக்கு தெரியாதுன்னு விளக்கம் கொடுக்கிறாருல்ல. இந்த விளக்கத்தை பத்தி சொல்லும் போது இப்படித்தான் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வந்திருக்கிறது, சஹாபாக்கள் இருந்து வந்திருக்கிறது, அறிஞர்கள்ட்ட இருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எப்படி வந்திருக்கான்?
அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், ராசிகின் கல்வியில தேர்ச்சி பெற்றவர்கள் தெரியாது, இப்படித்தான் வந்திருக்குங்கிறாரு. அது உண்மையா? ரசூலுல்லாஹ் இருந்து அப்படி இருக்குன்னு காட்ட சொல்லுங்க பாப்போம். நபியெல்லாம் எங்க அப்படி சொல்லியிருக்காங்க? பிரிச்சு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், கல்வியாளர்களுக்கு தெரியாதுன்னு எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க? ரசூலுல்லாஹ் பேரால இட்டு கட்டக்கூடியவர்கள். டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்.ஐ. சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, ஆர்.எஸ். மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இந்த அளவுக்கு துணிந்து விட்டார்கள், யாரும் பேச மாட்டார்கள் என்ற தைரியம் இவர்களை இப்படி பேச வைக்கிறது. தனக்கு சாதகமான சில ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற மன துணிச்சலினால், அந்த துணிச்சலினால் இவர்கள் இந்த மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்க ஒரு ஆதாரத்தை காட்டன்னு பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஓதுனாங்கன்னு சொல்லி. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது முரண்பட்ட விஷயங்கள். இப்படி ஓதுனாங்கன்னு இருக்கு, அதுக்கு மாற்றமாக ஓதி இருக்கிறார்கள் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. கொஞ்சத்தை சொல்லி கொஞ்சத்தை மறைக்கிறது யூதனுடைய வேலையத்தை இவங்க செய்வாங்க, பார்க்கிறோம். அப்படி மட்டும் அறிஞர்கள் சொல்லியிருக்க, இப்படி சொல்லவே இல்லையா? அல்லாஹ்வுக்கும் தெரியும், அறிஞர்களுக்கும் தெரியும் என்று சொல்லலையா? எப்படி உங்க கருத்தில் இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் சொன்னார்களோ அது மாதிரி ஏராளமான அறிஞர்கள் நம்முடைய கருத்தையும் சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் மறைச்சாச்சு. அறிஞர்கள் அப்படித்தான் சொல்லி இருக்காங்க. அப்படி என்ன அப்படி சொல்லி இருக்காங்க பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ், அதே சஹாபி, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஆனா மிம்மை யாலமு தஅவீலஹு, நான் யாரு? இப்னு அப்பாஸ் சொல்றாரு, அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, இல்லல்லாஹு வர்ராசிகுன ஃபில் இல்மினி, அந்த ராசிகீன்கள்ல கல்வியில தேர்ச்சி பெற்ற ஆட்கள்ல அந்த விளக்கத்தை அறிந்த ஆட்களில், அல்லாஹ்வும் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிந்த ஆட்களில் நானும் ஒருவன். அப்படி இப்னு அப்பாஸ் சொல்லி இருக்காரு. எனக்கும் தெரியும் சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியாது, அறிஞர்களுக்கு தெரியும். அந்த அறிஞர்கள் நானும் ஒரு என்னை சேர்த்துக்கோங்கிறார் இப்னு அப்பாஸ். அப்ப இதே மறைச்சிங்க, இப்னு அப்பாஸ் இப்படி சொல்லி இருக்காரு இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக சஹாபாக்களை கூற்றுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட முரண்பட்ட தகவல்கள் வந்தால் அந்த நேரங்களில் சஹாபாக்களுடைய கூற்றுகளை ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த உசூலை எல்லாம் மீறி கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சத்தை மறைக்கிறாரு. இப்னு அப்பாஸ் சொன்னதை ஒன்னதை சொல்றாரு, இன்னொன்னு விட்டுட்டாரு. ஆனா இப்னு அப்பாஸ் அப்படி சொல்லியிருக்காரு. முஜாஹிது சொல்றாரு, அல்லாஹ்வுக்கும் தெரியும் ராசிகீன்களுக்கும் தெரியும் சொல்றாரு. இப்னு அப்பாஸ் சொல்றாரு, அலிஃப் லாம் மீம் என்ன அர்த்தம்? அனல்லாஹு ஆலம், அல்லாஹ்வாகிய நான் அறிந்தவன் அர்த்தம். அப்படி இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஏன் கொடுத்தாரு? அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும் சொன்னா இந்த இடத்துல சஹாபாக்கள் எங்கு போனார்கள்? ஏன் சஹாபாக்களுடைய கூற்றுகள் எடுக்கவில்லை? அனல்லாஹு ஆலம்னு அர்த்தமா? எனக்கு தான் தெரியும் அர்த்தமா? அலிஃப் லாம் சாதுக்கு என்ன அர்த்தமா? அனல்லாஹு அஃஸல், அல்லாஹ்வாகிய நான் மிகவும் தீர்ப்பு வழங்கக்கூடியவன். அலிஃப் லாம் ராவுக்கு என்ன அர்த்தம்? அனல்லாஹு அரா, அல்லாஹ்வாகிய நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அர்த்தம். அது மாதிரி அலிஃபுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வந்தன்னு அர்த்தம். ஒல் லாமுன்னு சொன்னா ஜிப்ரீல் இருந்து வந்ததுன்னு அர்த்தம். ஒல் மீமுன்னு சொன்னா அலிஃப் லாம் மீம் முஹம்மது இருந்து வந்ததுன்னு அர்த்தம். இப்படிலாம் விளக்கம் கொடுத்திருக்காங்களே. அப்ப இந்த விளக்கத்தெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா உங்களால முத்தசாபியாத்துனா அந்த அலிஃப் லாம் மீம் அதுதான் முத்தசாபியத்தை உங்களால சொல்ல முடியுமா? அப்ப இந்த மாதிரி பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம சொல்லக்கூடிய இந்த விளக்கத்தை அறிஞர்கள் யாரும் சொல்லலையா? ஏராளமான அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க. முஜாஹித் பெரிய தப்சீர்ல ஒரு பெரிய இமாம் அவர் சொல்லியிருக்காரு. ரபி பின் சுலைமான் சொல்லியிருக்காரு. காசி பின் முகமது சொல்லியிருக்காரு. ஷாஃபி சொல்லியிருக்காரு. ஷாஃபி மதுஹபை சார்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. இப்னு ஃபௌரக் சொல்லியிருக்காரு. குர்துபி சொல்லியிருக்காரு. எந்த குர்துபியை படிச்சாரோ அந்த குர்துபி நம்ம கருத்தை சொல்லியிருக்காரு. எந்த கருத்தை? அல்லாஹ்வுக்கு தெரியும், கல்வியாளர்களுக்கு தெரியும். அந்த கருத்தை இவர் எந்த குர்துபியை தூக்கிட்டு வந்து படிச்சாரோ அந்த குர்துபி இமாம் சொல்லியிருக்காரு. எந்த இப்னு அத்தியாவை காட்டினாரோ அந்த இப்னு அத்தியா சொல்றாரு அல்லாஹ்வுக்கு தெரியும், கல்வியாளர்களுக்கு தெரியும் என்று. இவ்வளவு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. என்னமோ இதெல்லாம் சொல்லாத மாதிரி அறிஞர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய அவதூறு. இப்ப இந்த அறிஞர்கள் சொல்லும் பார்ப்போம். திருக்குரானில் விளையாடு இப்னு அத்தியா, திருக்குரான் விளையாடு இப்னு அப்பாஸ், திருக்குரானில் விளையாடு இப்னு ஃபௌரக், திருக்குரான் விளையாடு முஜாஹிது சொல்வீங்களா? அப்ப அவங்களுக்கு ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு, அவங்க பேசினா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க, நம்ம பேசினா அவுது பில்லாஹ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் சொல்றாரு குரானில் பொருள் தெரியாத வார்த்தையே இல்லை, குரானில் பொருள் தெரியாத வார்த்தையே இல்லை என்ற புதிய குழப்பத்தை, புதிய அடிப்படையை இவர்கள் தான் சொல்கிறார்கள். பாருங்க, எது சரியான அடிப்படையோ அதை குழப்பங்கிறது, எது குழப்பமோ அதை சரிங்கிறது. குரான் விளங்கக்கூடியது எல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்றதுதானே சரி. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இல்ல குரான்ல கொஞ்சம் விளங்கும், குரான்ல கொஞ்சம் விளங்காது, இதுதான் சரியான அடிப்படை. யார் குரான்ல எல்லாமே விளங்கும் சொல்றாரோ அவர் குழப்பவாதிங்கிறாரு, புதிய அடிப்படைங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய பச்சை பொய் தெரியுமா? புதிய அடிப்படையா இது? பாருங்க, இமாம் நவவி, யார் இமாம் நவவி? முஸ்லிமுக்கு விளக்க உரை எழுதிய இமாம் நவவி. அவங்க சொல்றாங்க, இந்த வசனத்தை பத்தி பேசும்போது அறிஞர்கள் இதுல ரெண்டு விதமாக கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த விளக்கம் தெரியும், இது ஒரு கருத்து. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கும் தெரியும், கல்வியாளர்களுக்கும் தெரியும், இரண்டாவது கருத்து. சொல்லிட்டு இமாம் நவவி அவங்க சொல்றாங்க, வல் அஸஹு, சரியான கருத்து என்ன தெரியுமா? வன்னர் ராசிஹீன யஅலமூனஹு, கல்வியிலே தேர்ச்சி பெற்ற அறிஞர்களுக்கு அந்த விளக்கம் தெரியும் என்பதுதான் சரியான கருத்து. அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வும் தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியும், அறிஞர்களுக்கு தெரியும், இதுதான் சரியான கருத்துன்னு யார் சொல்றா? நவவி இமாம் சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, ஏன் இந்த விளக்கம் சரி? ஏன்னா அல்லாஹ் மனிதர்களுக்கு தெரியாத ஒரு அர்த்தத்தை பேச மாட்டான். நம்ம பேசுவோமா? நம்மளே விளங்காத ஒரு அர்த்தத்துல பேச மாட்டோம் என்று இருக்கும்போது அல்லாஹ் எப்படி பேசுவான்? அதனால முத்தசாபியத்துக்கு அர்த்தம் இருக்கத்தான் செய்யும். கல்வியாளர் தெரிவாங்க, தெரிஞ்சு தப்பான கொள்கையுடைய அந்த கொள்கையை சுட்டி காட்டி மக்களுக்கு நேர்வழி காட்டுவாங்க அப்படின்னு என்ன செய்யறாரு நவவி இமாம் சொல்றாரு. ஆனா இதுல பாக்குறோம் பித்தலாட்டம், இதுல பொய், புதிய அடிப்படையா? என்ன புதிய அடிப்படை? குர்ஆனின் சில சூறாக்களுக்கு முன்னால் இடம்பெறக்கூடிய தனித்தனி எழுத்துக்களுக்கு சகோதரர் முஃப்தி உமர் ஷரீப் அவர்கள் ஒரு ஒழுங்கான ஒரு விளக்கத்தை தராமல் முரண்பட்ட பலவிதமான கருத்துக்களை தருகிறார். அவர் சொல்லக்கூடிய முதல் விளக்கம், இந்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் கிடையாது, அர்த்தம் இருக்கு, ஆனா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது, நமக்கு யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் என்ற ஒரு விளக்கத்தை தருகிறார். இது அவர் சொல்லக்கூடிய முதலாவது விளக்கம். அடுத்து அவர் சொல்கிறார், இந்த எழுத்துக்களுக்கு இப்னு அப்பாஸ் அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த எழுத்துக்கள் என்னவென்றால் அது அல்லாஹ்வுடைய பெயரு, இது அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கு இந்த மாதிரி அல்லாஹ் சுருக்கி சொல்லியிருக்கான் அப்படின்னு இரண்டாவது விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த விளக்கத்தை ஏத்துக்கலாங்கிறார். இப்படி வச்சுக்கொண்டாலும் சரி, அப்படி வச்சுக்கொண்டாலும் சரி. இது என்ன நிலைப்பாடு? இது ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இந்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் நமக்கு தெரியாதுன்னா தெரியாது, அவ்வளவுதான். அது ஒரு நிலைப்பாட்டில இருக்கணும். இவர் எப்படி பேசுறாருன்னா, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லி சம்பந்தமில்லாத வசனங்களை எல்லாம் இழுத்து கொண்டு பேசிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த எழுத்துக்கள் அல்லாஹ்வுடைய பெயரு, இந்த வழக்கத்தையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. மூணாவது ஒரு வழக்கத்தை சொல்றாரு, இந்த எழுத்துக்கள் எதுக்கு சொல்லப்பட்டுன்னு சொன்னா இதுக்கு அர்த்தம்லாம் கிடையாது, இந்த எழுத்துக்கள் ஒரு நோக்கத்துக்காண்டி சொல்லப்பட்டுச்சு. அதாவது நீங்கள் பேசக்கூடிய அதே எழுத்துக்களை தான் நானும் பேசுறேன், அல்லாஹ் சவால் விடுறானா, நீங்கள் பேசக்கூடிய எழுத்துக்களை தான் நானும் உருவாக்கி இந்த மாதிரி குர்ஆனை உருவாக்கி இருக்கேன், உங்களால முடிஞ்சா
இந்த அரபி எழுத்துக்களை வச்சு நான் உருவாக்கின இந்த குரான் மாதிரி ஒரு குரானை கொண்டு வாருங்களேன் பார்ப்போம் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். அர்த்தம்லாம் கிடையாது, ஒரு சவால் மாதிரி, ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம எதை எடுத்துக்கிறது? இப்படி ஏன் முரண்பட்டு நீங்க பேசுறீங்க? அர்த்தம் இல்லைன்னு சொன்னீங்களே, அல்லாஹ் அர்த்தம் தெரியாதுன்னு சொன்னீங்களே, அதை எடுத்துக்கிறதா? இல்ல ரெண்டாவது அது அல்லாஹ்வுடைய பெயர்கள் அப்படின்னு சொன்னீங்களே, அதை எடுத்துக்கிறதா? அல்லது மூணாவதாக இது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சொல்லப்பட்டது, அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்களே, இல்ல எதை எடுத்துக்கிறது? ஏன் இப்படி முரண்பட்டு விளக்கம் கொடுக்கறீங்க? இது இப்படித்தான் சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் எடுக்கலாம் என்று போனவர்கள் அதை எல்லாத்தையும் சொல்லி எதை வேணா எடுத்துக்கலாம் சொல்லுவாங்களே தவிர இவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தை மட்டும் எடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டித்தான் இவங்க ஆய்வு பண்ணிருக்காங்க. எதிரான விளக்கம் என்ன விளக்கமா இருந்தாலும் சரி, அது என்ன விளக்கமா இருந்தாலும் சரி, அதை ஏத்துக்கலாமா, நம்ம சொல்லக்கூடிய ஏத்துக்கிற கூடாது. இதைத்தான் அவங்க கொள்கையாக கொண்டிருக்காங்களே தவிர உண்மையை சொல்லி ஆதாரங்களை சொல்லி இதுதான் சரியான கருத்து, இது தப்பான கருத்து என்று புரிய வைப்பது இவருடைய நோக்கமே கிடையாது. அடுத்து இரண்டாவது செய்தியில அவர் பேசுறார், ஒரு கேள்வி கேட்கிறார். நம்ம சொல்லி இருந்தோம் இந்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் தெரியாது, அர்த்தம் இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு அவர் சொல்றாரு டிஎன்டிஜே அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அர்த்தம் இல்லாமையா சொல்றோம்? தனித்தனி எழுத்து தானே. டிஎன்டிஜேனா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கத்தானே செய்யுது. அப்படிங்கும் போது நீங்க எப்படி அர்த்தம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாரு. இன்றைக்கு அவர்கள் எந்த ஜமாத்தை சார்ந்திருக்கிறார்களோ அந்த ஜமாத்தை பற்றி நீங்கள் கேட்டால் நீங்கள் எந்த ஜமாத், டி ஃபுல் ஸ்டாப், என் ஃபுல் ஸ்டாப், டி ஃபுல் ஸ்டாப், ஜே ஃபுல் ஸ்டாப், டிஎன்டிஜே ஜமாத்தை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்களா இல்லையா? இங்கு தனித்தனி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது, இது அர்த்தமில்லாமல் எழுதப்பட்டிருக்கிறதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல் பிஜே அவர்கள் அங்க எழுதினது என்ன, இவர் சொல்றது என்ன, அதை முதல் நம்ம பார்க்கணும். இரண்டாவது நம்பர் போட்டு பொருள் செய்ய முடியாத எழுத்துக்கள் என்று பிஜே அவர்கள் எழுதுறாங்க. அதுல அவங்க சொல்றாங்க, திருக்குரானில் சில அத்தியாயங்களின் துவக்கத்தில் தனித்தனி எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். தனித்தனி எழுத்துக்களுக்கு எந்த மொழியிலும் பொருள் செய்ய முடியாது என்பதை நாம் அறிவோம். உதாரணமாக சன் என்று கூறினால் இதற்கு பொருள் கூற முடியும். SUN என தனித்தனியாக கூறினால் 3 எழுத்துக்களை கூறியுள்ளோம் என்பதை தவிர இதற்கு எந்த அர்த்தமும் இருக்க முடியாது. இதுபோலவே அரபு மொழியில் அலம் என்று கூறினால் இதற்கு பொருள் கூற முடியும். அலிஃப் லாம் மீம் என அச்சொல்லின் எழுத்துக்களை தனித்தனியாக கூறினால் அரபு மொழியில் உள்ள 3 எழுத்துக்களை கூறினோம் என்பதை தவிர வேறு அர்த்தமும் இதற்கு இருக்க முடியாது, வேற எந்த அர்த்தமும் இருக்க முடியாதுன்னு எழுதுறார். இங்க என்ன எழுதினார் அவரு? சுருக்கப்பட்ட எழுத்துக்களுக்கு அர்த்தம் இல்லைன்னு எழுதினாரா, அல்லது ஒரு வார்த்தையை தனித்தனியா பிரிச்சு சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு எழுதினாரா? நீங்க எப்ப டிஎன்டிஜேவை கொண்டு வரணும்? சுருக்கப்பட்ட எழுத்துக்களுக்கு அர்த்தம் கிடையாது அப்படின்னு அவர் எழுதியிருந்தா அப்ப நீங்க கொண்டு வர டிஎன்டிஜே எடுத்து காமிக்கலாம். டிஎன்டிஜே சுருக்கப்பட்ட எழுத்து தானே, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கத்தானே செய்து நீங்க காட்டலாம். அவர் சுருக்கப்பட்ட எழுத்துக்களுக்கு அர்த்தம் இல்லைன்னா சொன்னாரு. அவர் அங்க எழுதக்கூடியது என்னது? ஒரு வார்த்தையை பிரிச்சு எழுதுறது, சேர்ந்து இருக்கக்கூடிய வார்த்தையை பிரிச்சு பிரிச்சு எழுதுறது. இப்படி பிரிச்சு எழுதுனா அர்த்தம் இல்லைன்னு எழுதியிருக்காரு. அதுக்கு உங்களால ஆதாரம் காட்ட முடியுமா? அதுக்கு ஆதாரம் காட்ட முடியாது. பிரிச்சு பிரிச்சு எழுதுனா அர்த்தம் இல்லதான். அம்மான்னு சொல்றோம், அது அம்மான்னு சொல்லாம ஆ இம் மா இப்படி சொன்னா அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இல்லதான். இத கூட விளங்காம அவர் அங்க சுருக்கப்பட்டதை பத்தி பேசவே இல்லை. ஆனா இவர் கேட்கக்கூடிய கேள்வி சுருக்கப்பட்ட எழுத்துக்கு அர்த்தம் இருக்கத்தானே செய்யுது. யாரு மறுத்தா? சுருக்கப்பட்ட எழுத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லி யாரு சொன்னா? அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு வார்த்தையை பிரிச்சு சொன்ன அர்த்தம் இருக்கா? அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. சுருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு, சுருக்கிறது சரிதான், அர்த்தத்தோட சுருக்குவாங்க. நம்முடைய கேள்வி அது கிடையாது. சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பிரிச்சு சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கா? இதைத்தான் அவர் கேட்டிருக்காரு. சம்பந்தம் இல்லாத சொல்றாரு. சரி, டிஎன்டிஜே அதுக்கு அர்த்தம் இருக்கு, தனித்தனி எழுத்து தான், அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஏன் அர்த்தம் இருக்கு? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று மக்களுக்கெல்லாம் தெரிகிறது, மக்கள் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். டிஎன்டிஜே என்னன்னு கேட்டா சொல்லிடுவாங்க. டிஎன்டிஜே என்னன்னு கேட்டா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அலிஃப் லாம் மீமுக்கு நீங்க சொல்ல முடியுமா? அர்த்தம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கேட்டா அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறீங்க.
கேட்டா அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறீங்க, ஒண்ணுமே இதுக்கு அர்த்தம் வந்து நமக்கு தெரியாதுங்கிறீங்க. அப்ப டிஎன்டிஜே நீங்க உதாரணம் காட்டலாமா? இது எந்த விதத்திலும் சரி கிடையாது. இன்னும் சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஒரு அறிவாளி பொருளை இல்லாமல் சொல்வானா அப்படின்னு கேட்கிறாரு. பொருளை இல்லாம வந்து ஒரு வார்த்தை அறிவாளி சொல்வானா? நம்ம இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் பொருள் கிடையாது, அது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இலக்கியத்துக்காண்டி சொல்லப்பட்ட எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர் கேட்கிறாரு, அறிவாளி வந்து அர்த்தமே இல்லாம சொல்லுவானான்னு கேட்கிறாரு. இது ஏன் இந்த கேள்வி வருது? அரபு மொழியை பத்தி தெரியாதனால இந்த கேள்வி வருது. அரபு மொழியில என்ன செய்வாங்கன்னா அர்த்தமே இல்லாத எழுத்துக்களை சொல்லுவாங்க, ஆனா ஒரு நோக்கத்துக்காண்டி சொல்லுவாங்க. குர்ஆன்ல அந்த மாதிரி அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் பிஜே, எம்.ஐ. சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. லா உக்ஸிமு பிஹாதல் பலத் அப்படின்னு குர்ஆன் வசனம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஊரின் மீது சத்தியமாக அர்த்தம். லாவுக்கு அர்த்தம் இருக்கா? லாவுக்கு வந்து இங்க அர்த்தமே கிடையாது. அர்த்தமே இல்லாதனால அல்லாஹ் லாவை போட்டிருக்கான். ஏன் அல்லாஹ் லாவை சொன்னா? அத சொன்னாதான் இனிமையா இருக்கும். அது அரபு மொழியில உள்ளது, இலக்கியம். அது அர்த்தமே இல்ல அப்படிங்கறதுக்காண்டி ஒதுக்கலாம் முடியாது. அதான் ஒதுக்குனா அர்த்தமே இல்லைன்னு சொல்லி இவர் சொல்ற மாதிரி ஒதுக்குனா என்ன ஆகும்? இலக்கியத்தை அல்லாஹ் பேணவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அலைஸல்லாஹு பி காஃபின் அப்தா, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? பி காஃபின் வருது. பி அந்த பேங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது, ஜாயிதாம்பாங்க, அர்த்தம் இல்ல. இது அரபு மொழியில இருக்கு. நம்ம தமிழ் மொழிகள்ல வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டோம், அர்த்தம் இல்லாம பயன்படுத்த மாட்டோம். ஆனா அரபு மொழியில அர்த்தம் இல்லாமல் எழுத்துக்களை பயன்படுத்துவார்கள். அதுக்கு அர்த்தம் இருக்காதே தவிர, ஆனால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அதனால அதை சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இருக்கும். என்ன பிரயோஜனம்? இலக்கியம். இலக்கியம் நல்ல அரபு மொழி இலக்கியமா இருக்கும், அதுக்காக வேண்டி சொல்லப்படும். இப்போ வந்து குர்ஆனுக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கு இந்த எழுத்துக்களுக்கு. இந்த எழுத்துக்கள்லாம் அர்த்தம் இல்லை என்று நாம் சொன்னாலும், ஆனால் ஒரு நோக்கமே இல்லாம சொல்லப்பட்டிருக்கா? கிடையாது. இலக்கியத்தை வெல்வதற்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரத்தை நம்ம என்ன செய்வோம்? பின்னாடி சொல்லுவோம். இவர் தமிழ் மொழி மாதிரி அர்த்தமே இல்லாம ஒரு வார்த்தை சொல்ல முடியுமாங்கிறாரு. அரபில இருக்கே, அர்த்தமே இல்லாம சொல்லுவாங்களே, இலக்கியத்துக்காண்டி சொல்றாங்களே, இது வந்து அவருக்கு தெரியல. இன்னும் வந்து அவர் வந்து இது வந்து சுருக்கப்பட்ட எழுத்துக்களுக்கு அர்த்தம் இருக்க முடியும் என்பதற்கு அவர் வந்து ஒரு ஆதாரத்தை காட்டுறாரு. எப்படி ஆதாரத்தை காட்டுறாரு? இந்த ஏதாவது அரபுல வந்து இலக்கியங்கள் இருக்கு, அரபுகள்ல வந்து பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நீ சாப்பிட்டால் நான் சா, நீ அடித்தால் நான் ஆ, இப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா? இப்ப நீ சாப்பிட்டால் நான் சான்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுவேன்னு அர்த்தம். நீ அடித்தால் நான் ஆ அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நான் அடிப்பேன்னு அர்த்தம். இப்படி சுருக்கி நம்ம பயன்படுத்துறோம். அரபில இந்த மாதிரி சுருக்கி இருக்காங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு கவிதையை சொல்றாரு. பில் ஹைரி ஹைராத்துன் வயின் ஷர்ரன் ஃபா, நல்லது செஞ்சா நல்லது செய்வேன், தீமை செஞ்சா ஃபா, ஃபா மட்டும் தான் இருக்கு, ஃப ஷர்ருன் இருக்கும். தீமையை செய்வேன். வலா உரீது ஷர்ர, நான் தீமை செய்ய நினைக்க மாட்டேன். இல்லா அன்தா தஷான் இருக்கும், நீ நாடினாலே தவிர. நீ தீமை செய்ய நானா, நான் தீமை செய்ய நாடுவேன் அப்படின்னு அரபு மொழியில இருக்குன்னு சொல்லி, அப்ப இந்த மாதிரி அரபு மொழியில சுருக்குறது இருக்கு, அதனால இந்த வசனங்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம கேட்கக்கூடிய கேள்வின்னா, முதல் இந்த அலிஃப் லாம் வந்து சுருக்கப்பட்ட எழுத்துன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? அதுக்கு என்ன ஆதாரம்? இந்த கவிதையில உள்ள மாதிரி சுருக்கி அல்லாஹ் சொல்லி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சுருக்காம கூட இருக்கலாம். அலிஃப் லாம் மீம்க்கு மட்டும் அல்லாஹ்வுக்கு ஒரு அர்த்தம் வச்சிருக்கலாம், காஃபுக்கு இந்த அர்த்தம் என்று அல்லாஹ் நினைத்திருக்கலாம். அப்ப நீங்க எதுக்கு வந்து இது சுருக்கப்பட்ட அர்த்தம் தான்,
என்று சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்க. அல்லாஹ் சுருக்கி என்ன செஞ்சிருக்கான், இந்த எழுத்துக்களை சொல்லி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை கொண்டு வரணும். ஆதாரம் இல்லாம பேசுறது. இன்னும் அந்த கவிதையை உங்க மேற்கோள் காட்டினாங்கல்ல, அர்த்தத்தோட தான் அரபிகள் பயன்படுத்துவாங்கன்னு. அந்த கவிதைகள்ல முன்னாடி நிறைய வாக்கியங்கள் வருது, சும்மா சுருக்கல. முன்னாடி பெரிய பெரிய வாக்கியங்களை போட்டு பின்னாடி சுருக்குறாங்க. அந்த வாக்கியங்கள் பின்னாடி உள்ள வார்த்தைகள் என்ன என்பதை நமக்கு விளக்குது. நீ அடித்தால் நான் அப்படின்னு சொன்னா, இந்த நீ அடித்தால் நான் அப்படிங்கிற வாக்கியம் நமக்கு என்ன விளக்குது? நானும் அடிப்பேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் இருக்க முடியும் என்பதை நமக்கு சொல்லுகிறது. நீ சாப்பிட்டால் நான் சொன்னா, அந்த நீ சாப்பிட்டால்ங்கிற வாக்கியமே இங்க நான் சாப்பிடுவேன் என்ற அர்த்தம் தான் இருக்க முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இப்ப நம்முடைய கேள்வி என்ன, நீங்க காட்டின கவிதை மாதிரியா அந்த குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது? முன்னாடி ஒரு நீண்ட ஒரு வாக்கியம் அதுக்கு பின்னாடி ஒரு எழுத்து மட்டும் அல்லாஹ் சுருக்கியா போட்டிருக்கான். அங்க ஒரு வாக்கியமும் இல்லையே, வெறும் அலிஃப்லா மட்டும் தானே இருக்கு, வெறும் காஃப் மட்டும் தானே இருக்கு. இந்த கவிதையில உள்ள அந்த சுருக்கப்பட்ட வார்த்தை என்ன என்பதை முன்னாடி உள்ள வார்த்தையை வச்சு விளங்கிக்கிறலாம். புரியாம இருக்குமா? புரியாம அவன் கவிதையில பேசுகிறானா? புரியும்படி பேசுகிறான். அவன் அந்த வார்த்தையை சொல்லாட்டினாலும் அந்த இடம்பொருள் ஏவலை வச்சு நம்ம விளங்கிக்கிறோம். முன்னால் உள்ள வாசகத்தை பின்னால் உள்ள வாசகத்தை வச்சு இதுதான் பொருள் என்று விளங்குகிறோம். அவனும் விளங்குற மாதிரி பேசுறான். ஆனா நீங்க சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு முன்னாடி ஏதாவது விரிவா வாக்கியங்கள் இருக்கிறதா, பின்னாடி வாக்கியங்கள் இருக்கிறதா, அதனுடைய பொருளை விளங்குற மாதிரி முன்பின் வாசகங்கள் ஏதாவது இருக்கிற? ஒண்ணுமே கிடையாது, வெறும் காஃபன் மட்டும் இருக்கிறது. அப்ப இந்த கவிதையை காட்டி இப்படி அர்த்தம் இருக்குல்ல, அதனால அதுக்கும் அர்த்தம் இருக்குன்னு நீங்க எப்படி நிரூபிக்கலாம்? உங்களால எப்படி இதை ஆதாரமா காட்ட முடியும்? இந்த கவிதை மாதிரி தான் அந்த எழுத்துக்கள் இருக்கிறதா? கிடையாது. ஆதாரம் இல்லாம சம்பந்தம் இல்லாத கவிதைகளை சொல்லி இப்படி சுருக்கி பயன்படுத்துவாங்க. அதனால அல்லாஹ் சுருக்கி சொல்லி இருக்கலாம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748727 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah